நியூஸ் ரீடர், வாய்ஸ் ஆங்கர், மாடல், நடிகை என பன்முகத்தன்மை கொண்டவங்க தான் அனிதா சமந்த். அனிதா சமந்த் அவங்களுடைய பயோகிராஃபியும், அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும், அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனிதா சமந்த் ஜூன் 5, 1995 சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். இவங்களுடைய அப்பா பெயர் சம்பத். அனிதா சமந்த் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை படிச்சிருக்காங்க. சமத்துக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியாவுக்கு போகணும், நியூஸ் ரீடராக ரொம்பவே ஆசையாக இருந்திருக்காங்க. அதனால் விஸ்காம் படிக்கணும்னு சொன்னாங்களாம். அவங்க வீட்டில் தான் இல்லை, நீ இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அண்ணா யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்களாம். அனிதா சமந்த் அவர்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு கேளு மீடியாவுக்குறதுக்கான வாய்ப்பு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. 2016 நியூஸ் ரீடராக தன்னுடைய கெரியரை தொடங்கிய அனிதா சமந்த் அவர்கள் அதன் பிறகு பல சேனலில் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. வணக்கம் தமிழா, விருது வழங்கும் விழா என பல நிகழ்ச்சிகளை ஆங்கரிங் பண்ண அனிதா சமந்த் அவர்கள் சமூக வலைதள பக்கங்களில் மிகவும் ஆக்டிவாக இருப்பாங்க. காலா, காப்பான், 2.0, ஆதித்யா வர்மா, தர்பார், டேனி என பல திரைப்படங்களில் நியூஸ் ரீடராக அனிதா சமந்த் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அனிதா சமந்த் 2019 தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அதே சேனலில் கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த பிரபாகரனை காதலிச்சு ஆகஸ்ட் 25, 2019 பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அனிதா சமந்த் சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சு ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. அனிதா சமந்த் பிக் பாஸ் சீசன் 4 ஒன் ஆஃப் த கண்டன்சஸ்டாக கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவங்க தான் அனிதா சமந்த். அனிதா சமந்த் அந்த நிகழ்ச்சியில் அவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் 13வது வாரத்தில் குறைவான வாக்கில் பெற்று எவிக்ட் ஆகி வெளியில் வந்துட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அனிதா சமந்த் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. தான் பிறந்ததுலேருந்தே வாடகை வீட்டிலே வசித்து வந்த அனிதா சமந்த் அவர்கள் 2022 சொந்தமாக ஒரு வீடு ஒன்று வாங்கி வீட்டின் கிரகப்பிரவேசத்தை புகைப்படத்தை தன்னுடைய சமூக பக்கங்களில் ஷேர் பண்ணி அப்பாவின் கனவை நிறைவேற்றினேன் அப்படின்னு பதிவு போட்டிருந்தாங்க. இந்த பதிவிற்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலை இப்போ 2வது வீடு கட்டியிருக்க அனிதா சமந்த் அவர்கள் வீட்டின் கிரகப்பிரவேசத்தை புகைப்படத்தை தன்னுடைய சமூக பக்கங்களில் ஷேர் பண்ணி அதில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, இது என்னுடைய அம்மாவின் ஆசைக்காக நான் 2வதாக வாங்கிய வீடு. ரசிகர்களாகிய உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு அனிதா சமந்த் அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ரசிகர்கள் பிரபலங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. அனிதா சமந்த் அவர்கள் மூவிலையும் வெப்சீரியலையும் அடுத்தடுத்து நடிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகளுக்கும் இவங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றியடைகிறதுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.